இப்படியே போயிட்டு இருந்த மேட்ச்ல அந்த 106வது நிமிஷத்துல அந்த வரலாற்று தருணம் நிகழ்ந்துச்சு. ஃபெட்ரோ போரோ கொடுத்த பந்தை நிக்கோ வில்லியம்ஸ் அற்புதமா கடத்த அதை அப்படியே வாங்கின பார்சிலோனா நட்சத்திரம் ஃபெரான் டோரஸ் எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம எமிலியானோ மார்டினஸை தாண்டி பந்த கோல் போஸ்டுக்குள்ள பறக்க விட்டாரு. எஸ், ஆமாங்க, இந்த தொடர் முழுவதும் ஒரு கோல் கூட அடிக்காம விமர்சனங்களை சந்திச்ச ஃபெரான் டோரஸ் ரொம்ப சரியான நேரத்தில் உலகமே பார்த்துட்டு இருந்த இறுதிப் போட்டியில் தன்னுடைய முதல் கோலை அடிச்சு ஸ்பெயினை 1-0 அப்படின்னு முன்னிலைக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 114வது நிமிஷத்தில் டோரஸ் அடித்த இன்னொரு கோல் ஆஃப் சைடுன்னு அறிவிக்கப்பட்டது. ஆட்டத்தின் கடைசி நொடிகளில் லியோனல் மெஸ்ஸி தன்னுடைய அசாத்திய திறமையால் மார்க்கோஸ் செனசி கிட்ட ஒரு சூப்பர் பாஸ் கொடுத்தாரு. ஆனால் ஸ்பெயினுடைய இரும்பு அரண் போன்ற டிஃபென்ஸ் அதை தடுத்து நிறுத்த 120+5 நிமிட ஆட்டத்தின் முடிவில் ஸ்பெயின் உலக சாம்பியனாக வரலாற்றில் தடம் பதிச்சாங்க. இந்த உலகக்கோப்பை ஸ்பெயினுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைங்க, தனிநபர் சாதனைகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. குறிப்பாக பிரான்ஸ் அணியினுடைய கேப்டன் கிலியன் எம்பாப்பே ஒரு அசாத்தியமான உலக சாதனையை படைச்சிருக்காரு. இந்த தொடரில் பிரான்ஸ் செமிஃபைனலோட வெளியில் போயிருந்தாலும் எம்பாப்பே 10 கோல்கள் மற்றும் 4 அசிஸ்டுகள் செஞ்சு கோல்டன் பூட் விருதை தட்டி போயிருக்காரு. இதன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அடுத்தடுத்து 2 முறை கோல்டன் பூட் வென்ற முதல் வீரர் அப்படின்ற உலக சாதனையை எம்பாப்பே படைச்சிருக்காரு. அவருடைய உலகக்கோப்பை கெரியர் கோல்களின் எண்ணிக்கை இப்போ 22ஆக உயர்ந்திருக்கு. இந்த விருது பட்டியலில் 8 கோல்களுடன் லியோனல் மெஸ்ஸி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல் 2026 FIFA உலகக்கோப்பையின் மற்ற முக்கியமான விருதுகளை ஸ்பெயின் அணி அள்ளிட்டு போயிருக்காங்க. அதில் முதல்ல கோல்டன் பால் சிறந்த வீரர் ஸ்பெயினின் கேப்டன் ரோத்ரி மெஸ்ஸியை பின்னுக்கு தள்ளி மிட்ஃபீல்டில் அசாத்தியமாக செயல்பட்ட ரோத்ரி இந்த உயரிய விருதை வென்றார். 2வது கோல்டன் க்ளோ சிறந்த கோல் கீப்பர் ஸ்பெயினின் உனாய் சிமோன் இந்த தொடர் முழுவதும் வெறும் 2 கோல்களை மட்டுமே எதிரணிக்கு விட்டுக் கொடுத்து 6 போட்டிகளில் கிளீன் ஷீட் சாதனை படைச்சிருக்காரு. அடுத்ததாக சிறந்த இளம் வீரர் ஸ்பெயினின் 19 வயது இளம் புயல் பாவ் குபார்சி லமின் யமாலையே முந்திய விருது வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணியின் கேப்டன் கிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ 2 பேருமே இணைந்து உலகக்கோப்பையை வழங்கியிருக்காங்க. ஸ்பெயின் சாம்பியன் ஆயிருக்கக்கூடிய இந்த முக்கியமான தருணத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த உலகக்கோப்பையிலையும் ஸ்பெயின் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் தான் நெதர்லாந்து அணியை 1-0 அப்படின்ற கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் ஆனாங்க. இப்போ சரியாக 16 வருஷங்களுக்கு பிறகு அதே எக்ஸ்ட்ரா டைம் சென்டிமெண்ட்டில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. 1962 பிரேசில் அணிக்கு அப்புறமா உலகக்கோப்பையை தக்க வச்ச முதல் நாடுங்கிற பெருமையை பெறறதுக்கு அர்ஜென்டினா எவ்வளவோ போராடிச்சு. ஆனால் ஸ்பெயினுடைய பலம் வாய்ந்த ஆட்டத்தால் அது முடியாமல் போயிடுச்சு. மேட்ச் முடிஞ்சதும் மெஸ்ஸி அழுதுகிட்டே லமின் யமாலை கட்டிப்பிடிச்சு வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சி ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்கள் இதயத்தையுமே உருக வச்சிருச்சுன்னு சொல்லலாம். மெஸ்ஸியினுடைய உலகக்கோப்பை பயணம் ஒரு சோகமான விடைபெறுதலாக அமைஞ்சாலும் ஸ்பெயின் அணியினுடைய இந்த இளமை துடிப்பான ஆட்டம் அவங்களுக்கு இந்த வெற்றியை தேடி தந்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபெரான் டோரஸ் அடித்த அந்த மிரட்டலான கோல் மற்றும் ஸ்பெயினுடைய இந்த வரலாற்று வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்பாப்பினுடைய இந்த உலக சாதனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருடைய ஃபேவரட் கோட் லெஜெண்டுன்னு பல மாதிரி சொல்லலாம். நம்ம லியோனல் மெஸ்ஸி அவருடைய கடைசி உலகக்கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போட்டியில் லியோனல் மெஸ்ஸியினுடைய அணி தோத்துருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபுட்பால் ரசிகராக இந்த ஃபைனல் மேட்ச் பார்த்தினா உங்களுடைய கணிப்பு என்னவாக இருந்துச்சு? நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? நீங்கள் எதிர்பார்த்தல என்னெல்லாம் நடந்துச்சு? எது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எல்லாருமே கமெண்ட்ஸில் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது இந்த மேட்ச் பற்றி நிறைய விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்று கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. FIFA வேர்ல்டு கப் 2026 கால்பந்து வரலாற்றின் மிக பிரம்மாண்டமான திருவிழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிளைமேக்ஸோட முடிவுக்கு வந்திருக்கு. நியூயார்க் நியூ ஜெர்சி மைதானமே ஸ்தம்பிச்சு நின்ன அந்த ஒரு தருணம். ஒரு பக்கம் 16 வருஷ காத்திருப்புக்கு பிறகு உலகக்கோப்பையை முத்தமிட்ட ஸ்பெயின் அணியினுடைய கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் தன்னுடைய கடைசி உலகக்கோப்பை பயணத்தை ஒரு சாம்பியனாக முடிக்கணும் அப்படின்னு நினைச்ச லியோனல் மெஸ்ஸியினுடைய நொறுங்கிய கனவு. ஆமாங்க, 2026 FIFA உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 அப்படின்ற கணக்கில் வீழ்த்தி தங்களுடைய 2வது உலகக்கோப்பை மகுடத்தை சூடியிருக்காங்க ஸ்பெயின். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு மேட்ச்! 90 நிமிஷம் தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் நரம்புகளை முறுக்கேற்ற வச்ச ஒரு அசாத்தியமான ஆட்டம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இறுதிப் போட்டியில் ஃபைனல்ஸில் நடந்த ஒவ்வொரு பரபரப்பான நிமிடம், மெரினோ ஃபவுல் சர்ச்சை, என்சோ ஃபெர்னாண்டஸ் வாங்கின ரெட் கார்டு, அப்புறம் ஸ்பெயினுடைய மீட்பராகவே அவதரித்த ஃபெரான் டோரஸ் அடித்த அந்த மிரட்டலான கோல் வரைக்கும் எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரி, மேட்ச் ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சு? ஸ்பெயின் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 5வது நிமிஷத்துலேயே இப்படி ஒரு அதிரடியை யாருமே எதிர்பார்க்கல. டானி ஆல்மோ கொடுத்த ஒரு லேசர் கை போன்ற பாஸ் நேராக லமின் யமால் கால்களுக்கு போச்சு. யமால் அந்த பந்தை கோல் போஸ்ட்டை நோக்கி உதைக்க, ஆனால் அங்கே நின்னது யார்? நம்ம அர்ஜென்டினாவின் த வால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எமிலியானோ மார்டினஸ் லாவகமாக அதை தடுத்து நிறுத்தி அர்ஜென்டினாவை ஆரம்பத்திலே காப்பாற்றினார். ஸ்பெயின் இதோட நிறுத்தினாங்க. 17வது நிமிஷத்தில் லமின் யமால் மறுபடியும் ஒரு சமகோல் முயற்சி செஞ்சார். ஆனால் இந்த முறையும் மார்டினஸ் பந்தை தன்னுடைய வசமாக்கி தடுத்துட்டாரு.
இந்த மேட்ச் முழுக்க ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா வீரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்கங்க. யமால் காலில் பந்து போச்சு அப்படின்னா போதும் 2-3 பேர் ஒன்றா போய் தடுத்து அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இதற்கிடையில் 39வது நிமிஷத்தில் ஆல்மோவினுடைய சூப்பர் பாஸை வாங்கின ஓயர்சபல் கோல் போடுறதுக்கான ஒரு கோல்டன் வாய்ப்பை தவறவிட்டார். முதல் பாதையினுடைய இறுதி கட்டத்தில், அதாவது 43வது நிமிஷத்தில் குகுரெல்லா அடித்த ஒரு லாங் ஷாட்டு, அப்பாடா, அது கோல் போஸ்ட்டை தாண்டி போனப்போ ஒட்டுமொத்த ஸ்பெயின் ரசிகர்களுமே தலையில் கையை வச்சுட்டாங்க. இப்படியே முதல் பாதி 0-0 அப்படின்னு எந்த கோலுமே இல்லாமல் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் தொடங்கினதுமே ஆட்டம் இன்னும் சூடு பிடிச்சது. 57வது நிமிஷத்தில் டானி ஆல்மோவுக்கு ஒரு அட்டகாசமான கோல் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அர்ஜென்டினாவின் மாண்டியல் குறுக்க புகுந்து அதை செம்மையாக பிளாக் பண்ணிட்டாரு. 77வது நிமிஷத்தில் ஸ்பெயின் அடுத்தடுத்து பேக் டு பேக் ஷாட்கள் அடித்து மிரட்டினாங்க. ஆனால் எமிலியானோ மார்டினஸ், நம்ம அர்ஜென்டினாவினுடைய வால், இன்னைக்கு ஒரு அசுரன் மாதிரி கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி நின்னாரு. எல்லாத்தையுமே பறந்து தடுத்தாரு. இப்படியே 90 நிமிடங்கள் முடிய போகுது. 90+3 அப்படின்ற நிமிடத்தில் நிக்கோ வில்லியம்ஸ் ஒரு பயங்கரமான லாங் ஷாட் அடிக்க அதையுமே மார்டினஸ் தடுத்து மாஸ் காமிச்சிட்டாரு. ஆனால் இதையெல்லாம் விட ஆட்டத்தின் போக்கையே மாற்றின அந்த முரட்டு சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஸ்பெயினோட இளம் டிஃபெண்டர் பாவ் குபார்சியை அர்ஜென்டினாவின் மிட்ஃபீல்டர் என்சோ ஃபெர்னாண்டஸ் ரொம்ப முரட்டுத்தனமாக ஃபவுல் பண்ணாருங்க. ஏற்கனவே ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருந்த என்சோவுக்கு ரெஃப்ரி உடனே 2வது எல்லோ கார்டு கொடுத்து அப்புறம் ரெட் கார்டு காட்டி வெளியிலையும் அனுப்பிட்டார். 90 நிமிட ஆட்டத்தின் முடிவில் அர்ஜென்டினா 11 வீரர்களில் இருந்து 10 வீரர்களாக குறைஞ்சாங்க. இது அர்ஜென்டினா அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறுனுச்சு. 90 நிமிஷத்தில் ஸ்கோர் 0-0 சமநிலையில் இருந்ததுனால போட்டி கூடுதல் நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா டைமுக்கு போச்சு. 90+6 நிமிஷத்தில் நிக்கோ வில்லியம்ஸ் வந்த வலைக்குள்ள தள்ளி கோல் அடிச்சாரு. ஸ்பெயின் ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. ஆனால் அங்கே தான் VAR குறுக்கிட்டுச்சு. அர்ஜென்டினா வீரர் மெரினோவை ஃபவுல் பண்ணதுனால அந்த கோல் நிராகரிக்கப்பட்டது. 100 நிமிடங்களை தாண்டிய போது ஸ்பெயின் அணி கிட்டத்தட்ட 20 கோல் முயற்சிகளை செஞ்சிருந்தாங்க. ஆனால் 10 வீரர்களோடு தவிர்த்து அர்ஜென்டினா ஒரு கோல் முயற்சி கூட செய்ய முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க.